ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 44 அதிகாரம் 22வது வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். பிரியமானவர்களே, என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் அதிகாரமாக சொல்லுகிறார். பணத்தை கொடுத்தோ சாப்பாடு கொடுத்தோ நம்மை மீட்கவில்லை. தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவர் பெரியவராக இருந்தாலும், உயர்ந்த உன்னதங்களில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவராக இருந்தாலும் நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர் பிறக்கும்போது கூட யாரும் விரும்பாத மாட்டு கொட்டகையை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல அவர் பாவம் செய்யாதவராக இருந்தால் நமக்காக பாவத்தை, நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து பாவமானார். சாபமில்லாத தேவன், பரிசுத்தமான தேவன் நமக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய ஆக்கினைகளை எல்லாம் அவர் தன் மேலே எடுத்துக்கொண்டார். ஆகவே தான் நமக்கு மீட்பு, விடுதலை கிடைத்தது. இன்றைக்கும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, ஆண்டவரே நீர் கொடுத்த மீட்புக்காக நன்றி, நீர் கொடுத்த உம்முடைய ஜீவனுக்காக, நீ எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களையும் எங்கள் மீறுதல்களையும் கார்மேகத்தைப் போலவும் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்ட தயவுக்காக நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும், பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நின்று நம்மை தப்புவித்து நம்மை மீட்டுக்கொள்ள, விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்களை அன்பை நேசிக்கிறதான பரலோகத்தின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உன்னுடைய மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். ஆகவே என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எங்களை உடைய ரத்தத்தினால் மீட்டுக்கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் இருக்கிறான். ஒவ்வொரு பிள்ளைகளையும் எல்லா கட்டுகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை ஆக்குவீராக. என்னால் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்பு, ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரிய காரியம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடுவிட்டு இயேசுவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.